வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல்ஸ். இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் குளோபல் மார்க்கெட் பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 49.58 போயிட்டு புல்லிஷில் தான் இருக்குது. S&P 500 வந்து ஸ்லைட்லி பேரிஷ். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் பேட், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நாஸ்டாக் கொஞ்சம் பேரிஷில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் க்ரீன். நிஃப்டி ஏன்னு தெரியல, நமக்கு நல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ரிலையன்ஸில் இருந்தும் எல்என்டி மைண்ட்லேருந்தும் வந்திருக்கு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வார்மிங் எல்லாம் -68 பாயிண்ட்ஸில் வந்து கேப் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சைனா மார்க்கெட் மிக்ஸ்டாக இருக்குது. குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. க்ரீன் கரன்சி USD/INR அகெயின் நம்ம டெய்லி சொல்கிறது தான். USD வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருபீஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. USD வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இட்ஸ் ஒரு டேஞ்சரஸ் வார்மிங் அலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பாண்ட்ஸ் 10-year பாண்ட்ஸ் இந்தியா மைனஸில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏடியாஸ் அண்ட் ஜிடியாஸ் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்ஃபோசிஸ் ஏடியாஸ் மைனஸில் இருக்குது. HDFC ஏடிஆர்ஸ் மைனஸில் இருக்குது. ICICI பேங்க் ஏடிஆர் க்ரீனில் இருக்குது. லைக் ஏரியாஸுடைய சப்போர்ட் வந்து நமக்கு பெருசாக இல்லை அப்படின்னு நாம் FII ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்ருக்கோம். FII வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து 4,342 crores சேல் பண்ணியிருக்காங்க. DI மேசிவாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2,928.7 crores வாங்கி. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 12,000 crores 217.37 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்ச்சேஸ் நடந்திருக்கு FII DI ஆக்டிவிட்டி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம். ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 4% அப்பில் இருக்குது. அதுமாரி எபிட்டா வந்து 43,780 crores ரெவன்யூஸ் இருக்குது. மார்ஜின் 18.2%. லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 16.9. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 13.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் ரெவன்யூ அப் ஆகிருக்கு. OTC ரெவன்யூ வந்து டவுனில் இருக்குது. ரீட்டைல் செக்மெண்ட் 18%ல் இருக்குது. டிஜிட்டல் ரெவன்யூ 4% வந்து அப்பில் இருக்குது. அதர் ரெவன்யூ அப் 5%. அதுமாரி ஜியோடி ரெவன்யூ கன்சாலிடேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெவன்யூ அப் வந்து 3%. எபிட்டா 3%. மார்ஜின் 52.8 as against லாஸ்ட் குவார்ட்டர் 53.1. நெட் ப்ராஃபிட் வந்து 4% அப்பில் இருக்குது. நெட் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா 3.3 மில்லியன்ஸில் இருக்காங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 203 versus 105. ஸோ ரிலையன்ஸுடைய ஜியோ அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக தான் இருக்குது. இப்போ இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸை பார்க்குறோம். ரெவன்யூ வந்து 1.3% அப்பு. எபிட்டா வந்து 3% அப்பு. எபிட் மார்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21.3% versus 21.1 ரொம்ப கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 4.6%. ஸோ ஆஸ் அகெயின்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட்ஸ் இது ஒன்றும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பெருமாதமாக இல்லை. இன்றைக்கி ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ ஒரு 16.3% மார்ஜின். நெட் ப்ராஃபிட் 3,057 ரிப்போர்ட் பண்ணுவாங்க. டெக் மகேந்திரா, ICICI, இந்தியன் ஹோட்டல்ஸ், SBI லைஃப், ராமகிருஷ்ணா 4G, ஸ்டெர்லைட் இதனுடைய எஸ்டிமேட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. நிஃப்டியுடைய டே சார்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. நிஃப்டி 50 வந்து பேரிஸ் இண்டஸ்ட்ரிக் பேட்டர்ன் அண்ட் டெய்லி சார்ட்டில் எபோவ் ஆவரேஜ் வேல்யூம் கண்டினியூ ஃபார்மேஷன் ஹையர் அண்ட் ஹை ஆனதர் செஷனாக இருக்குது. நேற்று பாசிட்டிவில் நமக்கு ட்ரேட் ஆனாலும் நெகட்டிவ்லி நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா பேரில் தான் இருக்காது. இதனுடைய சப்போர்ட் ஜோனாக நம்ம பார்க்குறது 23,500, 23,400, 23,300. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 23,200, 23,100, 23,000. இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1.3% இன்க்ரீஸ் ஆகி 15.4% காட்டுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும். அது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் அலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலுக்கு மிக்ஸ்டாக இருக்குது. நிஃப்டி நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. குரூட் ஆயில் பாசிட்டிவில் இருக்குது. ஏடிஆர் ஜிடிஆர் அந்த அளவுக்கு பெருசாக பிரமாதமாக இல்லை. USD/INR எகெயின் இந்தியன் ருபீஸ் டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. பட் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் குவார்ட்டர் ரிசல்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, இன்ஃபோசிஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இதை தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை.
மேபி மார்க்கெட் இன்னைக்கு பேரிஷில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.